அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய புறமுதுகளை தொடர்ந்து குத்திக்கிட்டே வருது மாலத்தீவு அப்படிங்கிற பார்க்குறோம். இந்தியாவும் பல சந்தர்ப்பங்களில் பொறுத்து போவோம் let us give them a longer rope அப்படின்னு ரொம்பவுமே பொறுமையை கடைபிடித்து வர்றதை நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் பலரும் இதில் எரிச்சல் அடைஞ்சு பல விஷயங்களே மாலத்தீவுக்கு எதிராக நம்ம சொல்லவும் செய்திருக்கோம். இருந்தாலும் கூட நம்முடைய அரசாங்கமும் ரொம்பவுமே ஒரு பெருந்தன்மையோடு மாலத்தீவு தொடர்பில் நடந்து கொண்டிருக்குது. ஆனாலும் கூட மீண்டும் மீண்டும் மாலத்தீவு சீனாவோட கைகோர்த்துக்கிட்டு இந்தியாவுடைய புறமுதுகளை குத்துவதை ஒரு வழக்கமாகவே ஆக்கிருச்சு அப்படிங்கிற பார்க்கும். லேட்டஸ்டாக மாலத்தீவு என்ன செய்திருக்குது அப்படின்னா, இந்தியாவிடம் மண்டியிடாத குறையாக கெஞ்சுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு விஷயத்துக்காக. அது என்ன, எதற்காக மாலத்தீவு இப்பொழுது இந்தியாவிடம் மண்டிட்டு இருக்குது? ஏன் அதனுடைய எஜமானனான சீனா கிட்ட போக வேண்டியது தானே அப்படின்னு தானே நீங்க கேட்குறீங்க. அதுதான் இன்றைய வீடியோவுடைய கண்டென்ட்டே நண்பர்களே. இது போன்ற ரொம்ப சுவாரஸ்யமான அனலிட்டிக்கல் வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணுன்னாக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டினீங்கன்னா பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அதற்கு பிறகு நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, சென்ற ஆண்டு மாலத்தீவுடைய பொது தேர்தல் நடந்தது. அதுல அந்த நாட்டுடைய புதிய அதிபராக முய்சு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா. அவர் கேம்பெயினின் போதே, தேர்தல் பிரச்சாரத்தின் போதே இந்தியா அவுட் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை வச்சு தான் மனுஷன் ஜெயிச்சே வந்தார். அந்த நாட்டில் நண்பர்களே, நம்மளது மாதிரி பார்லிமெண்டரி சிஸ்டம் அல்ல, அங்கே பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இப்போ அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி. அதனால் முதல்ல பிரசிடெண்ட்டாக அவங்க செலக்ட் பண்ணப்போ முய்சு ஜெயிச்சிட்டாரு. ஒரு 6 மாத காலம் கழித்து அங்கே நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்றத்திலையும் அவருடைய கட்சிக்கு மெஜாரிட்டி கிடச்சிது. இதையெல்லாம் பார்த்து தலகால் புரியாம பயங்கரமான ஒரு ஆணவத்தோடு ஆட்டம் போட்டாரு முகமது மொய்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பொதுவாக இந்த பிராந்தியத்தை சேர்ந்த நாடுகளுடைய தலைவர்கள் அவர்கள் புதிதாக பதவியேற்ற உடனேயே இந்தியாவுக்கு தான் அவங்களுடைய முதல் வெளிநாட்டு அரசுமுறை பயணம் இருக்கும் அப்படிங்கிற மரபையே உடைச்சிட்டு மாலத்தீவு அதிபர் அங்கிருந்து நேரா சீனாவுக்கு கிளம்பி போனவர் சும்மா இருக்க மாட்டாம சீனால ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒன்ன நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி மாலத்தீவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட்டாரு. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நண்பர்களே, பேர்லேயே தெரிஞ்சது இல்லையா. மாலத்தீவுலேருந்து ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு சீனா இறக்குமதி வரி விதிக்காது. அதே போல் சீனாவிலேருந்து ஏற்றுமதி செய்கிறாங்க இல்லையா மாலத்தீவுக்கு, அந்த பொருட்களுக்கு மாலத்தீவு இறக்குமதி வரி விதிக்காது. அதனால் 2 நாட்டு பொருட்களுமே கொஞ்சம் குறைவான விலையில் கிடைக்கும் இந்தந்த நாடுகளுக்கு அப்படிங்கிறதான் அதனுடைய தாத்பரியம். இதில் நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இந்தியாவும் அமெரிக்காவும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா இந்தியாவிலேருந்து நம்ம என்னெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம்? நாம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறோம், அதை ஏற்றுமதி பண்ணுறோம். ஆட்டோமொபைல் பார்ட்ஸு, அப்புறம் மிக முக்கியமாக ஃபார்மசி, மருந்து மாத்திரைகளை ஏற்றுமதி பண்ணுறோம், டெக்ஸ்டைல்ஸ் ஏற்றுமதி பண்ணுறோம். நிறையவே நாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். அந்த பொருட்களுக்கெல்லாம் அமெரிக்கா வரி விதிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் சொல்கிறது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். அப்படி ஒரு ஒப்பந்தத்தை இந்தியாவும் அமெரிக்காவும் ஏற்படுத்தி கொண்டால், இப்போ அதுக்கு பேச்சுவார்த்தையும் நடக்குதுன்னு வைங்க. அதே மாதிரி அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு பல பொருட்களை ஏற்றுமதி செய்கிறாங்க இல்லையா. அதுக்கெல்லாம் உதாரணத்துக்கு அங்கேருந்து மக்காச்சோளம், ஆல்மண்ட்ஸ் நம்ம சாப்பிடுகிறோம் இல்லையா, பாதாம், அதெல்லாம் கூட அமெரிக்காவிலிருந்து வருது. ஏன் இன்னைக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா கலிஃபோர்னியா ஆப்பிள் அப்படின்னு வச்சுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் கூட அமெரிக்காவிலிருந்து வருது. அது மட்டும் இல்லை, ஹை எண்ட் பொருட்கள், பல நவீன தொழில்நுட்பம் கொண்ட பொருட்களும் அமெரிக்காவிலிருந்து இங்கே இறக்குமதி செய்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ 2 பேர்த்துக்குமே இது பெனிஃபிஷியலாக இருக்கும். இது நீங்கள் மாலத்தீவுக்கும் சீனாவுக்கும் இடையே எடுத்தோன்னு வைங்களேன், மாலத்தீவு சீனாவுக்கு ஏற்றுமதி செய்கிற அளவு பர்சன்டேஜில் அவங்களுடைய டோட்டல் ட்ரேட் இருக்குது இல்லையா, இந்த 2 நாடுகளும் ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொள்றாங்களே, அதனுடைய மொத்த வர்த்தகத்தில் மாலத்தீவுடைய பங்கு வெறும் 3% தான். ஆமாம் நண்பர்களே, நல்லா தான் கேட்டிருக்கிறீங்க. வெறும் 3% பொருட்களை தான் மாலத்தீவு சீனாவுக்கு ஏற்றுமதி செய்து மொத்தத்தில்
மீதி 97% பொருட்கள் சீனா தயாரிக்கிற பொருட்களை சீனா அங்கிருந்து மாலத்தீவுக்கு அனுப்புது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மனுஷனை கேட்டோம்னா கூட நம்ம சொல்லிடுவோம், ஏங்க உங்களுக்கு எங்களுக்கும் ட்ரேடே இல்லையேங்க, அப்போ உங்களுக்கு நான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கொடுத்தேன்னா நீங்கள் பூரா பொருளை எங்கள் நாட்டுக்கு அனுப்பிடுவீங்களேங்க, நான் அனுப்புகிற 3% காணாமல் போயிருமே அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஆனால் முகமது மொய்சு இந்தியாவுடைய முதுகில் குத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் என்ன பண்ணார், சீனாவோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டார். அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது ரொம்ப நாள் கூட ஆகலை, இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து தான் அது நடைமுறைக்கு வந்தது. ஆனால் 3 மாதம் கூட ஆகலை, அதற்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா அது மாலத்தீவை பயங்கரமான ஒரு பொருளாதார பள்ளத்தில் கொண்டு போய் தள்ளிடுச்சு நண்பர்களே. பொருளாதார பள்ளம் கூட இல்லை, பொருளாதார டீலால கொண்டு போய் தள்ளிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. மாலத்தீவு சீன வர்த்தகம் மொத்தமாக கடந்த ஃபினான்ஷியல் இயரில் 700 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இருந்தது. அதே ரேஷியோவில் பார்த்தோம்னா இந்த முதல் 2 மாதங்கள் இந்த வருஷத்தில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாங்களே, அந்த சமயத்தில் சிமிலராக தானே இருந்திருக்கணும். ஆனால் என்ன நடந்திருக்குதுன்னா, சீனாவுடைய ஏற்றுமதிகள் மாலத்தீவுக்குள்ளே வருது இல்லையா, அது கிட்டத்தட்ட 80% அதிகரிச்சிருச்சு. சென்ற ஆண்டு இதே 2 மாதத்தில் 43 மில்லியன் டாலர் அளவுக்கு பொருட்களை சீனா மாலத்தீவுக்கு ஏற்றுமதி பண்ணுச்சு. ஆனால் அதே 2 மாதத்தில் இந்த வருஷம் 63 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதி செய்திருச்சு. அதே சமயத்தில் மாலத்தீவு போன தடவை இதே 2 மாதத்தில் போன வருஷத்தில் எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுச்சுன்னா 3.85 மில்லியன், ஒரு 4 மில்லியன் வச்சுக்கோமே, 4 மில்லியன் டாலர் அளவுக்கு தான் மாலத்தீவு ஏற்றுமதி செஞ்சுருந்தது. அந்த அளவு இப்பொழுது டொபக்கான்னு விழுந்து 1 மில்லியன் டாலராக குறைஞ்சி போச்சு. பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்பாரிட்டியை இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் உருவாக்கி இருக்குது. அது மட்டும் இல்லை, மாலத்தீவு ஏற்கனவே கடன் சுமையை சுமந்துக்கிட்டு இருந்த நாடு அப்படிங்கிறத நமக்கு தெரியும். பல சந்தர்ப்பங்களில் இந்தியா தான் போய் மாலத்தீவை காப்பாற்றி இருக்குது. இதற்கு முன்பு கூட ஒரு 7 மாதங்களுக்கு முன்பு கூட மாலத்தீவு அதிபர் இந்தியாவுக்கு வந்தபோது அவர் இந்தியாவிடம் உதவி கேட்டார். அதற்கு இந்தியா ஒரு 700 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு ஒரு கிரெடிட் லைனை கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு மனுஷன் நேராக சீனா கூட தான் போய் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே அந்நிய செலாவணி கையிருப்பு பெருசாக இல்லை. நாம் பேசின ஒரு வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, 1 மில்லியன் டாலர் அளவுக்கு குறைஞ்சதெல்லாம் பார்த்தோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சீனாவுடைய இறக்குமதிகள் அதிகமாகிட்டே போகும்போது மாலத்தீவுக்கு டாலர் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை வந்துருச்சு. இதனால் பழைய கடனையெல்லாம் அடைக்கணும் இல்லையா, அந்த இஎம்ஐ கட்டணும், வட்டி கட்டணும் இல்லையா, அதுக்கெல்லாம் இப்போ மாலத்தீவுகிட்ட சுத்தமாக காசு இல்லை நண்பர்களே. இந்த ஆண்டு மட்டுமே 2025 மட்டுமே மாலத்தீவு வெளிநாடுகளுக்கு 1 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு கடனை திருப்பி செலுத்த வேண்டிய கெடு இருக்குது. ஆனால் தங்ககிட்ட சுத்தமாக காசு இல்லை. அதனால மாலத்தீவு என்ன பண்ணுச்சு, உடனடியாக தான் ஒரு முஸ்லீம் நாடு அப்படிங்கிற ஒரு இதை வச்சுக்கிட்டு கல்ஃப் கார்பரேஷன் கவுன்சில் இருக்குது இல்லையா, ஜிசிசி, முஸ்லீம் நாடுகள்லாம் அதிகம் இருக்கிறாங்களே அந்த கல்ஃப் நாடுகளில், அந்த அமைப்பில் போய் உதவி கேட்டது ஓடி போயிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது தான் துருக்கி போன்ற நாடுகள்கிட்டையும் கேட்டிருக்குது. அவங்களும் அடித்து விரட்டாத குறையாக விரட்டிவிட்டாங்க. கடைசியாக தன்னுடைய எஜமானன் சீனா கிட்ட போய் கேட்டிருக்குது, நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு கடன் திருப்பி கட்ட வேண்டியது இருக்குது, அதையாவது கொஞ்சம் தள்ளி போடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கூட சீனா அதெல்லாம் தர முடியாதுவோ, கரெக்டாக வட்டியும் இஎம்ஐயும் டைமுக்கு சேரணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சிருச்சு மாலத்தீவை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையை பிசைஞ்சுக்கிட்டு நிற்கிது மாலத்தீவு. இதற்கிடையே நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்பு இந்தியா ஒரு 700 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு அவங்களுக்கு கடன் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் இன்னும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்குது மாலத்தீவு அப்படின்னும், அந்த பணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மாலத்தீவு இலங்கையை போல நடு வீதிக்கு வந்துடும் அப்படின்னு இப்பொழுது வல்லுநர்கள் கணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே மாலத்தீவு IMF கிட்டெல்லாம் போய் கடன் கேட்டு அவங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு பிற சர்வதேச வங்கிகளிடமும் இப்பொழுது கடன் கேட்கறதுக்காக படையெடுத்துக்கிட்டு இருக்குது மாலத்தீவு. இதற்கிடையே இலங்கையை பார்த்து கூட இந்த மாலத்தீவு திருந்தவில்லையா,
இலங்கையும் இப்படித்தான் சீனா கிட்ட போய் கடன் வாங்கி திவாலாகி நடுத்தெருவுக்கு வந்தபோது சீனா மட்டுமில்ல உலகமே கையை கழுவிட்டாங்க. ஆனால் இலங்கை தொடர்ந்து எந்த நாட்டுடைய முதுகுல குத்திக்கிட்டே இருந்ததோ, எந்த நாட்டுக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டே இருந்ததோ அந்த நாடு தான், இந்தியா தான் கடைசியில் இலங்கையை காப்பாத்துச்சு அப்படிங்கிற விஷயத்த யாராவது மாலத்தீவுக்கு எடுத்து சொல்லுங்கப்பா. இது கூடவா தெரியல முகமது மொய்சுவுக்கு அப்படின்னு சர்வதேச வல்லுநர்கள் இப்பொழுது மாலத்தீவுடைய அதிபரான முகமது மொய்சுவுக்கு இந்த விஷயத்தை இந்தியாவுடைய பெரிய மனசை யாராவது எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மாலத்தீவுக்குலாம் நம்ம உதவியே செய்யக்கூடாது நண்பர்களே. அவர்கள் இந்தியர்கள் ஹோட்டலில் தங்குனா, அவங்க நாட்டு ரிசார்ட்டில் தங்குனா நாத்தம் அடிக்குதுன்னு சொன்ன அவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஜென்மங்கள் அந்த மாலத்தீவை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட மாலத்தீவுக்கு எப்படி நம்முடைய கிரிக்கெட் டீமுடைய கேப்டன் ரோஹித் சர்மா டூர் போனாரு அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குது. இதற்கு நான் கடுமையான கண்டனத்தையும் தெரிவிக்கிறேன். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை மாலத்தீவை சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் பொதுமக்கள் சிலர் இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக லட்சக்கணக்கான இந்தியர்கள் தங்களுடைய மாலத்தீவு டூர் ப்ரோக்ராமை நம்ம கேன்சலே பண்ணணும் இல்லையா? மாலத்தீவை நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோம். என்னை போன்றவர்களாம் மாலத்தீவு திருந்தாத வரைக்கும், இந்தியாவுக்கு நன்றியோடு நடந்து கொள்ளாத வரைக்கும் நான் மாலத்தீவில் காலு கூட எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு நாமெல்லாம் சபதம் போட்டிருக்கிறோம். ஆனால் இந்தியர்கள் பெரிய இடத்தில் வச்சு பார்க்குற இந்திய கிரிக்கெட் அணியுடைய தலைவரான ரோஹித் சர்மா இப்படி மாலத்தீவுக்கு தன்னுடைய குடும்பத்தோட டூர் போனார் அப்படிங்கிறத அந்த செய்தியை கேட்கும் போதே நமக்கு நாராசமாக இருந்தது நண்பர்களே. இந்திய பிரதமரை அவமதித்த ஒரு நாட்டுக்கு நாம் போகலாமா முதல்ல? அது மட்டும் இல்லை, இந்தியர்களை பலவாறு இவனுங்க அவமதிச்சிருக்கிறானுங்க. நான் சொன்னது போல ஹோட்டலில் போய் இந்தியர்கள் தங்குனா அந்த ஹோட்டல் ரூமே நாத்தம் அடிக்கும் அப்படின்னு சொன்னவனுங்க இந்த மாலத்தீவுக்காரனுங்க. அப்படிப்பட்ட நாட்டுக்கு நாம் போகணுமா அப்படிங்கிறத தயவு செஞ்சு நம்முடைய நண்பர்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணணும். நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை நாம் எதுக்கு நம்மை வெறுக்கிற, இந்தியர்களை வெறுக்கிற நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அவமானப்படுத்தின அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு நாட்டுக்கு நாம் ஏன் கொண்டு போய் கொடுக்கணும்? உலகத்தில் சுற்றி பார்க்க இடமே இல்லை, எங்கே வேணா போய் பார்க்க வேண்டியதானே, மாலத்தீவுக்கு ஏன் போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, மாலத்தீவு அடுத்த ரவுண்டு இந்தியா கிட்ட மண்டியிட்டுக்கிட்டு கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தி நம் காதுகளுக்கு எட்டுது. எப்படியாவது ஒரு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு எங்களுக்கு கடன் கொடுங்க, உங்களையத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்படின்னு இப்பொழுது மாலத்தீவுடைய அதிகாரிகள் இந்திய அதிகாரிகள் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் இதுவரைக்கும் இந்தியா அதற்கு செவிசாய்க்கவில்லை அப்படிங்கிறதையும் நாம் கேள்விப்படுறோம் நண்பர்களே. அப்படியே இருந்துடணும், இந்த மாலத்தீவுக்கு மட்டும் நம்ம எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய அவாவாக இருக்குது. நண்பர்களே, கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்தியாவை அவமதித்த, இந்தியர்களை கேவலமாக பேசிய, நாமெல்லாம் நாத்தம் பிடிச்சவனுங்க அப்படின்னு பேசுகிற வழக்கத்தை கொண்ட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையே நேரடியாக அவமானப்படுத்திய மாலத்தீவுக்கு மட்டும் நாம் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடக்கூடாது நண்பர்களே. அதில் நாம் உறுதியாக இருக்க வேணும் அப்படின்னு நான் தயவு கூர்ந்து உங்களை கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.